இன்னைக்கு இந்த புக்கோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். வில்லேஜ் மர்டர் பை ஃப்ரான்சிஸ் எவ்ஷாம். ஒரு வில்லேஜில் ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலில் கவுன்சிலர் ஜான்ஸ் அவரோட ஃபியூனரல் தான் வந்து நடக்குது. அவங்களோட பொண்ணு தான் இமோஜன். இந்த ஸ்டோரியோட ப்ரொட்டகனிஸ்ட். ஃபியூனரல் நடக்கிற அன்னைக்கே அவங்களோட ஹோட்டலோட ஆரஞ்சரியில் கிரிகோரி அப்படின்றவரோட மர்டர் வந்து நடக்குது. அது யாருன்னு வந்து பார்த்தோன்னா இமோஜனோட ஹஸ்பண்ட். ஒரு பர்சன் வந்து மர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு வந்து தெரிய வந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் அவங்களோட பார்ட்னரை தான் சஸ்பெக்ட் லிஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து வைப்பாங்க. அதே மாதிரி இமோஜனையும் சஸ்பெக்ட் லிஸ்ட் வைக்கிறாங்க. இந்த மர்டரை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு DCI ஆண்ட்ரூஸ் வராங்க. அதே ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் ஆடம் ஒரு பப் வந்து நடத்திட்டு இருக்காரு. அவர் ஒரு எக்ஸ் டிடெக்டிவ். சம் பர்சனல் ரீசன்ஸ்னா வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வந்து வாங்கியிருப்பாரு. பட் ஹீ ஹாவ் த இன்ட்ரெஸ்ட் டு இன்வெஸ்டிகேட் கேசஸ். ஸோ இந்த மர்டர் மேலே அவருக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. இமோஜன் so many இயர்ஸ்க்கு அப்புறமா அவங்களோட ஹோட்டலுக்கு வந்து வந்திருக்காங்க. இந்த ஹை ஸ்கூலில் ஒரு இன்சிடென்ட் வந்து நடக்குது. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வந்து இருப்பாங்கல்ல, அவங்க வந்து பல வருஷமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருமே வந்து மீட் பண்ணுறது கிடையாது. கிரெகோரியும் இமோஜனும் மட்டும்தான் வந்து மீட் பண்ணிட்டாங்க. இவங்களும் வந்து இத்தனை வருஷத்தில் ஒரு நாள் கூட வந்து அந்த நைட்டை பற்றி அவங்க பேசினது கிடையாது. அப்படி அந்த நைட் வந்து என்னதான் வந்து நடந்துச்சு, கிரெகோரி இது யார் மர்டர் பண்ணாங்க, அண்ட் அது ஒரு மர்டர் மட்டும்தான் அவங்க பண்ணதா அப்படின்றது தான் வந்து இந்த வில்லேஜ் மர்டரோட பிளாட்.